ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்க்கலாம். ஒரு கப் பால், அது கூட ஒரு கப் பொட்டுக்கடலை இருந்தால் போதும். நெய் மைசூர் பாக் டேஸ்ட்டே மிஞ்சுற அளவுக்கு ஒரு டேஸ்டியான ஸ்வீட் செய்யலாம். அதுவும் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு துளி கூட நெய் எண்ணெய் சேர்க்காம வாயில் வச்சதுமே கரையிற அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்வீட் ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ரீசெண்டாக அப்லோட் பண்ணுறேன் எல்லா ரெசிபியுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் 250 ml அளவுக்கு காய்ச்சாத நல்ல திக்கான பாலை சேர்த்துக்கோங்க. இது கூட 250 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 5 ஏலக்காவை தட்டி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு பால் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்கள. இதோடைய கப் அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கப் பாலுக்கு ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. அளவு கரெக்டாக இருக்கும். பால் பொங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பால் நல்லா திக்காகி வரணும். அது வரைக்கும் பாலை நல்லா சுட வச்சு எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையை பாலில் சேர்த்து வேக வச்சு இந்த ஸ்வீட் செய்யும் போது இதில் நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்காமலே இந்த ஸ்வீட் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதே போல் வாயில் வச்சதுமே கரையிற அளவுக்கு சாஃப்டாகவும் இருக்கும். பால் இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு குறைஞ்சு நல்லா திக்காக காஞ்சி வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இந்த பாலோடைய சூடு ஆற விட்டுடுங்க. பாலோடைய சூடு ஆறினதுக்கு அப்புறமா இந்த பால் பொட்டுக்கடலையை மிக்ஸி கப்பில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட குறைப்பாக இருக்கக்கூடாது. தேவைப்பட்டால் இதில் நீங்கள் கொஞ்சம் பால் சேர்த்து கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்ததும் இதை ஒரு பேனில் மாற்றிக்கோங்க. பேனில் சேர்த்துக்கிட்டு மிக்ஸி கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி கப்பை நல்லா அலசி அந்த தண்ணியும் இது கூட சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து விட்டுடுங்க. இந்த பொட்டுக்கடலை மாவு பார்த்தீங்கன்னா நல்லா ஹல்வா டெக்ஸ்சருக்கு நல்லா கெட்டியாகி வரணும். அது வரைக்கும் கைவிடாமல் கலரி விட்டுட்டே இருங்க. ஸ்டவ்வை வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு நல்லா கெட்டியாகி வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்துட்டு ஒரு 300 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். கப் அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1.25 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். வெல்லம் சேர்த்துட்டு பொட்டுக்கடலை மாவையும் இந்த வெல்லத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு எண்ணெய், ஃபுட் கலர், அதுக்கப்புறம் வெள்ளை சக்கரை இதெல்லாம் எதுவுமே சேர்க்காம பொட்டுக்கடலை, பால், அதுக்கப்புறம் வெல்லம் மட்டுமே வச்சு செஞ்சிருக்கிறதால அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். வெல்லம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடும்போது ஸ்வீட் வந்து கொஞ்சம் லிக்விடாக ஆகிற போல இருக்கும். நம்ம கைவிடாமல் கலர் விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு 4-5 நிமிஷத்துலேயே நல்லா திக்காகி வந்துடும். நீங்கள் வந்துட்டு சீக்கிரமாக ஹெல்த்தியாக ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்வீட் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் சீக்கிரமாக செஞ்சிடலாம், ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட் கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இது இன்னுமே நல்லா கெட்டியாகி வரட்டும். ஸ்வீட் நல்லா கெட்டியாகி வரும்போது அதோடைய கலருமே வந்துட்டு லைட்டாக சேஞ்ச் ஆகும். ஸ்வீட் நல்லா கெட்டியாகி வந்திருக்கு பாருங்க. அதே போல் பேன்லேயுமே கொஞ்சம் கூட இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். அந்த ஸ்வீட்டோட கலருமே வந்துட்டு லைட்டாக சேஞ்ச் ஆகியிருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஸ்வீட்டோட சூடு ஆறதுக்குள்ளவே ஒரு ட்ரேல மாற்றிக்கலாம். ட்ரேல கொஞ்சமாக நெய் அப்படிலாம் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு ஸ்வீட்டை ட்ரேக்குள்ளே மாற்றிக்கோங்க. ஸ்வீட்டை ட்ரேக்குள்ளே மாற்றிட்டு ஸ்வீட்டை வந்துட்டு நல்லா சமப்படுத்தி விட்டுக்கோங்க. சமப்படுத்தி விடும்போது அந்த ஸ்வீட் வந்துட்டு கொஞ்சம் பிசுப்பாக இருக்கிற போல் தான் இருக்கும். ஆனால் சூடு ஆறினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸ்வீட்டை சமப்படுத்தி விட்டதுக்கு அப்புறமா இது சூடு ஆறுற வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. சூடு ஆறினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட் மேலே நம்ம கையை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கூட நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கும். இந்த அளவுக்கு சூடு ஆறி இருக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்வீட் வந்துட்டு தானாகவே டிமோல்ட் ஆகிடுங்க. நம்ம கத்தியால் எடுத்து விட்டு எடுக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஸ்வீட்டை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கத்தியால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே கட் பண்ணுற போல் ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன். கத்தியால் கட் பண்ணும்போதே பாருங்கள் அந்த கத்தியில் கொஞ்சம் கூட ஒட்டி பிடிக்காமல் அதே போல் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்றத. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் மிஸ் பண்ணாமல் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் எந்த அளவுக்கு சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக வந்திருக்குன்றதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுதில்ல. கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சேனலில் வர எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை பார்க்கணும் அப்படின்னா மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டேஸ்டியான வேற ஒரு ரெசிபியோட அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.